ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தட் சம்மர் எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது நேற்று நைட்டு நடந்த அந்த கிசிங் சீன் அப்படியே ஞாபகத்துல வருது நம்ம வேவ் பையனுக்கு. யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்கறான். அங்க லாவா உட்காந்துருக்கான். லாவாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம சார் வாங்கின கிஸ் அப்படி. திடீர்னு பார்த்தா அங்கிள் அங்க வராரு. அங்கிள் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏண்டா நீ அடிக்கடி இப்படியே பண்ணிட்டு இருக்க? அந்த அங்கிளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு போய் என் பர்மிஷன் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர. ஏன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லையான்னு சொல்லி கேட்க, நான் ஹெல்ப் பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்ல, நான் கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு. தேவையா இல்லாம நூடுல்ஸ் ஷாப்புக்கு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்காதுன்னு சொல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணு, அதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி அங்கிள் திட்டிட்டு அந்த பக்கம் போறாரு. லாவாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். ஆமா ஆமா, இவர்கிட்ட மட்டும் சீக்ரெட்னு எதுவுமே இல்லையா? இவர் மட்டும் இவர் நிறைய சீக்ரெட் வச்சுப்பாராம். இங்க பாரு, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியுது. டாக்டரை பத்தி அங்கிளை பத்தி தானே பேசுற அப்படிங்கிற மாதிரி வேவ் சொல்றான். ஆமா, இவர் இதை சொல்லல, அதை வச்சு ஏதாவது பண்றேன்னு சொல்ல, நீ பிளாக்மெயில் பண்றத முதல்ல நிறுத்து, அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசாதன்னு சொல்ல, நீ நல்லவனாவே இருந்துக்கப்பா, நான் இதை வச்சு கண்டுபிடிச்சு அப்புறம் வச்சுக்கிறேன் அவரங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே லாவா இருக்கான். ஆனா வேவ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நேத்து நைட் நீ எனக்கு கிஸ் பண்ணல, அதை பத்தி நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அதுக்கப்புறம் என்னால சுத்தமா தூங்கவே முடியல. அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆச்சு தெரியுமா? ஏன்னு தெரியல, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு புரியல. நீ ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இவன் பாட்டுக்கு அங்க போய் நின்று கத்திக்கிட்டு இருக்கான். அடப்பாவி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, இவன் பாட்டுக்கு போயிட்டானேங்கிற மாதிரி வேவ்க்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம வேவ் அப்படியே ஒரு லைப்ரரிக்கு போறோம். அங்க யாரோ ஒரு மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி மைல்டா இருக்கு அந்த மியூசிக். அப்படி போய்கிட்டே இருக்கான். உள்ள ஒரு பையன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பியானோ பிளே பண்றான். இது இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது. டென்ஷன் ஆகாம உன்னோட கைய அப்படியே ஹேண்டில் பண்ணனா ரிலாக்ஸா பண்ணும்போது நல்லா இருக்கும்னு சொல்ல, இந்த மாதிரியே அந்த பையன் குட்டி குட்டியா பிளே பண்ணி காட்டுறான். கரெக்ட் தான், இதே மாதிரி நீ ட்ரை பண்ணனா நல்லா இருக்கும். பிராக்டிஸ் பண்ண உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்ல, உனக்கு இத பத்தி தெரியுமா? அது எனக்கு தெரியல. நீ எப்ப இருந்து இதெல்லாம் பிளே பண்ண கத்துக்கிட்டேன்னு குட்டி பையனை பார்த்து கேட்க, எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க முதல்ல இந்த பியானோ சொல்லித்தர. ஆனா இப்ப அவங்க இல்ல, எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கறதே இல்ல. நீ கொஞ்சம் பிளே பண்ணி காட்டுறியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா ஒரு மியூசிக்கை பிளே பண்றா. அது ஒரு மாதிரி மைல்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குட்டி பையன் அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனும் அப்படியே கேஷுவலா பிளே பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குட்டி பையனுக்கே ரொம்ப பிடிச்சது. நீ ரொம்ப அழகா பண்ற, நீ எனக்கு டீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேவ் லைட்டா யோசிக்கிறான். என்னால முடியாதே, நான் டீச்சர் கிடையாது. டீச்சர் இல்லைன்னா என்ன, ரொம்ப அழகா பிளே பண்ற, எனக்கும் உன்ன மாதிரியே கத்துக்கணும். எனக்கு இதே மாதிரி பியானோ பிளே பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எனக்காக சொல்லி கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். அது நான் இதை பத்தி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் சரியான்னு சொல்ல, சரி உன் மைண்ட மாத்திக்காத ப்ளீஸ், எனக்காக இது சொல்லி கொடுன்னு சொல்லி அந்த குட்டி பையன் ரொம்ப கெஞ்சுறான். இருந்தாலும் வேவ்க்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அமைதியா இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். பிளேயிங் ஒரு மாதிரி டீப்பா மைல்டான மியூசிக்ல போய்கிட்டே இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு லாவா பையனும் வரான். இந்த சத்தத்தை கேட்டுதான் உள்ள வரான். என்னடா நடக்குது இங்கன்னு ஒன்னும் புரியல அவனுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிட்ட வந்துட்டே இருக்க, வந்த உடனே டே எந்திரடான்னு சொல்லி வேவுக்கு பின்னாடி போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மியூசிக்கை டக்குன்னு பிளே பண்ணிட்டே இருக்கான். லாவா நீ என்ன பண்ற தள்ளுன்னு சொல்லி வேவ் கத்த, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, உனக்கு மியூசிக் டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, அதான் ட்ரை பண்ணேன்னு சொல்ல, எனக்கே அதை பத்தி தெரியாது. என் மெமரியோட இந்த பியானோ கனெக்ட் ஆயிருக்கு போல இருக்குன்னு சொல்ல, அப்போ உன்னோட மெமரியும் இங்கேயும் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹை கிளாஸ் மாதிரி தாண்டா நடந்துக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். அப்புறம் உனக்கு ராக் மியூசிக் வேணா நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்ட வேணும்னே கிண்டல் பண்ற மாதிரி இவன் ராக் மியூசிக்ங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்றான். இவன் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே எஞ்சி வேவ் அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கார்ல 3 பேரும் பேசுறாங்க. நான் டீச்சர் கிட்ட பேசிட்டேன் லைப்ரரியில, நீ டீச்சரா ஒர்க் பண்ண ஓகே சொல்லிடு. இதுக்கப்புறம் உன்னோட மெமரி கூட கனெக்ட் ஆன எல்லா வேலையும் நீ பண்ணும்போது சீக்கிரமா உன்னோட மெமரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. நான் டாக்டர் கிட்டயும் பேசினேன், டாக்டர் வட்டும் அதான் சொன்னாருன்னு சொல்ல, ஆமா டாக்டர் விட்டு எப்பயுமே கரெக்டா தான் சொல்லுவாருங்கிற மாதிரி வேணும்னு லாவா பேசுறான். அவரோட டாக்டர் அவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. உன் வேலையை மட்டும் நீ பாரு, எதுக்கு தேவையில்லாம நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல, நான் எதுவும் சொல்லியே, அங்கிளுக்கு உற்பத்தி பேசினா மட்டும் டென்ஷன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். வாயை மூடுறாங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கிள் போய்கிட்டே இருக்காரு. அப்படி கொஞ்சம் அமைதியா இருக்க லாவா ஏதோ திங்க் பண்றா, இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு போகுது, கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கார் ஒரு பக்கம் வந்துருச்சு. நான் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்க்கு போகணும், நீங்க 2 பேரும் போட்டை போய் கிளீன் பண்ணிடுறீங்களான்னு சொல்ல, ஓகே கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி லாவா அப்படியே இறங்குறான். வேவும் கூட வரான். பாய் சொல்லிட்டு அங்கிளுக்கு அப்படியே வேகமா போய் பைக் எடுக்கிறான். எங்கடா போறேன்னு சொல்லி கேட்க, நான் அங்கிளை ஃபாலோ பண்ண போறேன், இன்னைக்கு அங்கிள் என்கிட்ட மாட்ட போறாரு, நீ தேவையில்லாத வேலை பாக்குற, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, பாக்கலாம் என் அங்கிள்
அங்கிளை பத்தி எனக்கு தெரியும், நான் அவரோட ஃபேமிலி மெம்பர். நீ ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் அவர்கிட்ட உன்னால ஷேர் பண்ண முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவரா சொல்ற வரைக்கும் நீ எதுவும் கேட்காதன்னு சொல்லி வேவ் சொல்றான். லாவா முடியாதுன்னு சொல்லி போறேன்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன். இப்ப இதுக்கு நீயே கூட வர, ஒண்ணு வேணா இறங்குன்னு சொல்ல, நான் வருவேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இங்க பார்த்தா இவனுக்கு 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த மாதிரியே இங்க அப்படியே ஹாப்பியா 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. இவன் தோல்ல அவன் சாஞ்சுக்கிறான், அவன் தோல்ல இவன் சாஞ்சுக்கிறான். அப்படியே ஹாப்பியா இருக்கு இவங்களோட மூமெண்ட். 2 பேரும் ஐலாண்ட பத்தியும் பேசண்ட பத்தியும் பேசுறாங்க. ரிலாக்ஸா இருக்கலான்னு தான் இங்க வந்திருக்கோம். ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கணத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அங்கிள். அப்படியே வீட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஷேர் பண்ணிக்கிறதுன்னு அவங்க மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா போக, என்னோட ஃப்ரெண்டு இப்ப வரப்போறான், என்னோட கிளாஸ்மேட், இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு வரான்னு சொல்ல, அப்படியா நான் உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணவா, நம்ம 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிச்சது உன் லைஃப்ல நான் யாரையுமே பார்த்ததில்ல, லாவாவை தர, நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அது இப்போதைக்கு எதுவும் வேணாம், நம்ம 2 பேரோட மேட்டர் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும், நான் அப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேஷுவலா இருக்கான். ஆனா டாக்டருக்கு அது பிடிக்கவே இல்லை. டாக்டருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அவனும் அமைதியா தான் இருக்கான் இவன் சொன்னதுக்கு அப்புறம். அங்க பார்த்தா நம்ம லாவா பையன் பைக்கை நிறுத்திட்டு வா வா போய் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எட்டி பாக்குறான். டே இதெல்லாம் பிரச்சனை ஆயிரு போகுதுடா வேணான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 2 பேரை பாத்தியா ரொமான்டிக்கா இருக்காங்க, இவன் தொல்லாம சாஞ்சுக்கிறாரு, அவர் தொல்லை இவரு சாஞ்சுக்கிறாரு, என்னமோ இருக்கு, இதான் லவ் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் வேணும்னே பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா இவங்க 2 பேரோட லவ் 2 வருஷமா ஒன்னா இருக்குன்னு தோணுதுன்னு சொல்ல, ஏன் லவ் வெளியே சொல்லாம இருக்காரு, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒருவேளை அதனாலதான் வெளியே சொல்லல போல இருக்குன்னு லாவா கிட்ட வேவ் சொல்றான். நீ ஓவரா பேசாதன்னு சொல்ல, யாருக்கு தெரியும், ஒருவேளை அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, பின்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்கன்னு சொல்லி வேவ் சொல்றான். சரி வா போலன்னு சொல்ல, போறதா அதெல்லாம் முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாத்துட்டு தான் வருவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு சொல்லிட்டு கியூட்டா அப்படியே பாத்துட்டு இருக்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதை பார்த்தனே அப்படியே வேவுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, டக்குன்னு கண்ணை மூடிட்டான், அப்படியே குனிஞ்சுக்கிறான். இவன் பாத்துக்கிட்டே இருக்கான். டேய் வா போலான்னு சொல்ல, நான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல, எதுக்கு என்ன கூப்பிடுற, நீ வேணா போன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் ஷோல்டர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயந்துட்டான். ஒரு ஸ்பைடர் உன் தோல்ல இருக்குன்னு சொல்ல, ஐயோ ஸ்பைடரான்னு சொல்லி பயந்துட்டு திரும்பி பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கட்டலான்னு போற, வாயை மூடுறா, மாட்டி விட்டுருவ போல இருக்கு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்புறம் வேகமா அவன் ஷர்ட்டை கழட்டிட்டான். ஐயோ உள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கூட இவனை ஃபாலோ பண்ணிட்டு வேவ் வர லாவா வர, அப்படியே இவங்க மூமெண்ட் கரெக்டா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண இடத்துல வந்து முடியுது. என்னடா நடக்குது, என்ன ஃபாலோ பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அங்கிள். ஃபாலோலாம் பண்ணல அங்கிள், சும்மா இந்த பக்கம் ஸ்விம் பண்ணலான்னு வந்தோம், மத்தபடி ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி வேவ் சொல்றான். லாவா சொல்றான். வேவ் கிட்ட கேட்டதுக்கு வேவ் போயெல்லாம் சொல்ல மாட்டான்ல, இல்ல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம்னு சொல்ல, சி கொஞ்சம் கூட அறிவில்லையா, என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேக்குறாரு. அதனால என்ன தப்பு இருக்கு, எதுக்கு இதெல்லாம் மறைக்கிறீங்க, நீங்க டேட் பண்றீங்கன்னா டைரக்டா சொல்ல வேண்டியதானேன்னு சொல்ல, இது என்னோட பர்சனல், இதுல நீ எதுக்கு வந்து இன்வால்வ் ஆறேன்னு சொல்ல, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை நீ கேட்க கூடாது, என் லைஃப்ல உனக்கு என்னடா ஆக்குற, ஏன் நான் உங்க கூட இருக்கேன், இந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு வீட்டுல யார்கிட்டயும் மறைக்கணும்னு எதுக்கு தோணுது, வெளியே எல்லார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா டென்ஷன் ஆயிருவேன்னு அங்கிள் சொல்ல, ப்ளீஸ் அமைதியா இருப்பேங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. இங்க பாரு எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னோட லைஃபை பத்தி நான் கேர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் தேவையில்லாத பத்தி யோசிக்காதன்னு சொல்ல, உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்க இருக்கீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல, இதே மாதிரி சீக்கிரட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன் நீங்க டேட் பண்றீங்கன்னு தெரிஞ்சா எல்லாரும் ஃபீல் பண்ண போறாங்களா, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லாவா பட்டுக்கு பேசுற அங்கிளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறாரு. கூடவே டாக்டரும் போக, வாடா உன்னை வச்சுக்கிறேங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கிள் அந்த பக்கம் போயிட்டாரு. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து நூடுல்ஸ் குக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு அங்கிள் உன்கிட்ட சொல்லாம இருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு தெரியுமா, அவரு சொல்லுவாரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ண முடியும், இது நார்மல் தான், இதுல அப்நார்மல் என்ன இருக்கு, ஒரு பையனை டேட் பண்ணல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, நான் சொல்லல எனக்கு பசங்க தான் பிடிக்கும்னு டைரக்டா நீ சொன்ன, ஆனா உன் பேரண்ட்ஸ் அதை ஏத்துப்பாங்களா, ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பையன் பிடிச்சிருக்குங்கிறது என்னோட மனசு சம்பந்தப்பட்டது, சோ நீ ஏத்துப்ப, உனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனா அவருக்கு அப்படி இல்லை, அவருக்கு மத்தவங்க மேல அக்கறை இருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, இந்த ஆர்கியூமெண்ட்டை இதோட விட்டுருன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லாவா நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்க, வேவ் அவனுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து தரான். இந்தான்னு சொல்ல, பரவாயில்ல என் மேல உனக்கு அக்கறை இருக்கு தேங்க்ஸ்னு சொல்ல, இது நல்லா இருக்கா, நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு வேணுமா, இந்தா சாப்பிடுன்னு சொல்ல, எனக்கு வேணாம், இந்தா இது நல்லா இருக்கு சாப்பிடுன்னு சொல்லி ஒன்னொன்னு எடுத்து காட்டுறான். எதுவும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டே இருக்கான். சரி அப்ப நானே சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட போறான். லாவா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், உன் மனசை மாத்திக்கிட்டியா, சரி இந்த ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கிறான். நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். என்ன கேட்கணும் சொல்லு, எதை பத்தின்னு சொல்லி லாவா கேட்க, அது வந்து என்ன நேத்து நைட் உனக்கு கிஸ் பண்ணனே அதை பத்தியா, ஆமா நான் அதை பத்தி தான் கேட்கணும்,
நீ எனக்கு எதுக்காக கிஸ் பண்ண, உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னுச்சு, அதனாலதான் பண்ணேன். சோ அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல. ஆனா உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி லாவா கிட்ட வேவ் கேக்குறான். இல்லையே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி தான், ஒருத்தர் கிஸ் பண்ண அவ்வளவுதான், மத்தபடி இதுல ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த அவனை கூட்டி விடுவா ஊட்டி விடுவான்னு கேட்க அப்படியே வேவோட ஃபேஸ் டோட்டலா மாறிடுச்சு. அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். போடா நானே சாப்பிடறேன்னு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கான் லாவா. அதாவது ரெண்டு பேரும் அவங்களோட ஜாபை பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு பணம் கம்மியா கொடுத்துருக்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுன்னு சொல்ல, நான் கேட்கற எல்லாத்தையும் நீ செய், அதுக்கப்புறம் உனக்கு நான் பண்றேன்னு அங்கிள் சொல்றாரு. அப்புறம் உங்ககிட்ட நான் டாக்டரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியாரு, இதை பத்தி பேசாதன்னு சொல்ல. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, உங்க மனசுல இருக்கிறத வெளியே சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்ல, நான் உன்னை சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத, என்னோட வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருக்கேன், நீ இதை பத்தி எதுவும் பேசாம அமைதியாரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கிள் பேன் கூட ஃப்ரெண்ட் ஒருத்த வரான். எவ்வளவு நாளாச்சு என்ன பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஏய், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணண்டான்னு சொல்ல, ஆமா நானும் இதை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன், இனிமே இந்த ஐலாண்ட் ஃபுல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் இது என்னோட நெபியூ, இவன் பேரு லாவான்னு சொல்ல ஹாய்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. லக்கேஜ் வை, அவன் எடுத்துட்டு போவான்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அவனே எடுத்துப்பான், கூட வந்துட்ட, அவன் வேலையே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெங்கு போக, விடுங்க லக்கேஜ் நானே எடுத்துக்கிறேங்கிறான். இவன் பேரு கோனு. அதுக்கப்புறம் கோன் முன்னாடி உட்காந்துட்டான். இவன் அந்த லக்கேஜ் தூக்கி மேல வச்சுட்டு இவன் போய் அப்படியே பின்னாடி ஏறி உட்காந்துருக்கான். கோனு பையனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பெங்கு கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கான். இவன் கார்ல ஏறி போகும்போது அங்க பார்த்தா இன்னொருத்தர் அந்த ரெசார்ட்ல மீட் பண்ணாங்கல்ல ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர், அந்த ஆள் ஒரு கார்ல போறாரு. அந்த கார் பார்த்ததுக்கு இவங்களை இடிச்சிட்டு போன அந்த கார் மாதிரியே இருக்கு, சேம் அதே நம்பர் பிளேட். அதை பார்க்கும்போது அப்படியே லாவாக்கு ஒரு மாதிரி இருக்கு. சேம் டைம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கதான் நம்ம வேவை காட்டுறாங்க. அந்த குட்டி பையனுக்கு பியானோ பிளே பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவனும் ரொம்ப நல்லா அப்படியே பிளே பண்ணிட்டு இருக்கான். சூப்பரா இருக்குல்ல? சூப்பர், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல. இந்த மாதிரி டீச்சர் கிடைச்சா நான் இப்படிதான் ஃபாஸ்டா பண்ணுவேன், எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல மியூசிக்ங்கிறது, நீ பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா உன்னால கண்டிப்பா ரொம்ப பெட்டரா பண்ண முடியும்னு சொல்ல. வாவ், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பியானோ என்னால வீட்டுல வாங்கி பிராக்டிஸ் பண்ண முடியாது, நான் எப்ப இதுல பெரிய ஜீனியஸ் ஆவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்ல. அப்புறம் அந்த குட்டி பையன் போயிட்டான். அப்புறம் லாவாவை தான் காட்டுறாங்க. வேவ் பாக்குறதுக்காக வரான். அங்க பார்த்தா வெளியே லைப்ரரிய பூட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் பாட்டுக்கு உள்ள போறான். பட் இவனை பார்க்கவே இல்லை அந்த லைப்ரரியன். உள்ள வந்து பாக்குறான். அங்க பார்த்தா நம்ம வேவை காணோம். வேவ்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்க ஒரு பக்கம் உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கான். உன்னை தேடிட்டு இருந்தா புக்கு படிச்சிட்டு இருக்கியான்னு சொல்ல. நீ எதுக்கு இங்க வந்த, அங்கிள் வரலையா, அங்கிள் தான் உன்னை பிக்கப் பண்ணிக்க சொன்னாரு, அப்பா ஒன்னும் தேவையில்லை நானே வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அந்த பக்கம் போறான். எதுக்கு நான் வெயிட் பண்றேன், என் மேல கோமா இருக்கியா, நான் எதுக்கும் மேல கோமா இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்ல. அப்புறம் எதுக்கு எங்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, அதுவா உனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி நடந்துக்கிறீல, அதுதான் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேவ் போறான். ஒரு நிமிஷம் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணி பழக்கம் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு நீ பேசும்போதுன்னு சொல்லிட்டு வேகமா வேவ் அந்த பக்கம் போறான். லாவாக்கு ஒண்ணும் புரியல, என்னடா அவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானேன்னு. வெளியே வந்து பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. லைப்ரரியில லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. ரெண்டு பேரும் இங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ பாத்தியா, இப்ப என்ன பண்றது, அந்த வழியில போலாமா, லூசா நீ, அந்த பக்கம் எங்க போக முடியும், ஃபுல்லா லாக் ஆயிருக்கு எல்லா இடமும், இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா போன் எடுக்கிறாங்க. சரி ஓகே, டமுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு டமுக்கு தான் கால் பண்றான். டமு பிஸியா அங்க இருக்கிற ஒரு ஆன்டி ஹாஸ்பிட்டல புடிச்சு வச்சு அங்க டிக்டாக் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு போன் பண்றான்னு சொல்லிட்டு சொல்லுடான்னு சொல்ல. எரும மாடு, நாங்களாம் லைப்ரரியில மாட்டிக்கிட்டோம் ரெண்டு பேரும், சீக்கிரம் வந்து காப்பாத்துன்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி சரி இதோ இப்பயே வந்துடுறேன்னு சொல்ல. சீக்கிரம் வாடா, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்ல. நான் வரேன்டான்னு சொல்லிட்டு டாம் போன் கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த ஆன்டி சரி ஓகே உன் கூட டிக்டாக் பண்ணது போதும், இதுக்கப்புறம் உன் கூட வீடியோ எடுக்கல, என்னால முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக கிராட் வரா. கிராட் வந்த உடனே சும்மா இல்லாம அந்த டாம பையன் கிராட்டை பக்கத்துல உட்கார வச்சு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நான் போறேன்னு சொல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் ஃபேமஸ் ஆகணும்னு என் கூட நீ வீடியோ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல. அந்த பாட்டிட்டு அடிவாங்க இந்த பத்தாதா, அப்போடா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண. அவ்வளவு சரி போனா போட்டு உனக்காக வரேன்னு சொல்லிட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றது எல்லாத்தையும் இவளும் பண்ணிட்டே இருக்கா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல. நான் ஃபேமஸ்னா கூடவே சேர்ந்து நீயும் ஃபேமஸ் ஆயிடலாம், அதுக்காகவாது லவ் பண்ணுமாங்கிற மாதிரி ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒழுங்கா வாயை மூடிட்டு போ, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு வேகமா கிராட் அந்த பக்கம் போக. ஐயோ லாவா போன் பண்ண மறந்தே போயிட்டேன்னு சொல்லி அவன் ஓடி வரான். சேம் டைம் இங்க ரெண்டு பேரும் புக்கு படிக்கிறேங்கிற பேர்ல ஒருத்தர் வெறுப்பேத்துற மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கானுங்க.
இங்க பாரு உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி வேவை பார்த்து லாவா கேக்குறான். வேவுக்கு கடுப்பாயிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆளுக்கு ஃபீலிங்ஸ் தான் எதுவுமே தெரியாதுன்னு, இப்பதான் புரியுதுன்னு சொல்ல, எனக்கு தான் பசங்க பிடிக்கும்னு சொல்லிட்டேன்ல, சரி இப்ப என்ன உன் ப்ராப்ளம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது எனக்கு தெரியல, எனக்கு பசங்க பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கானு எனக்கு சரியா சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை பாக்குறான். டே என்னடா நீ பேசுறதே சரியில்லை, எனக்கு ஒன்னும் புரியல, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குதா இல்லையா? அது வந்துன்னு சொல்ல, என் மேல நீ கோமா இருக்காத பார்த்தா அந்த மாதிரி ஏதோ தெரியுதுன்னு சொல்ல, நீ தேவையில்லாம பேசாத, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, உன்ன மாதிரி பர்சனா எனக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல தெரியல, வேணா ப்ரூவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே வேவோட பக்கத்துல க்ளோஸா லாவா போய்கிட்டே இருக்கான். வேவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் மூடிட்டான், அப்படியே ப்ரிப்பேர் ஆயிட்டான் கிஸ் பண்ணலான்னு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான் டம்மு பையன்ட்டு. என்னடா பண்றீங்க? சாரிடா தெரியாம வந்துட்டேன்னு சொல்ல, குடுக்குடுன்னு அந்த பக்கம் வேவ் ஓடி போயிட்டான். என்னாச்சுடான்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல அவனுக்கு கொஞ்சம் லூஸ், அதான் அப்படி பண்றான், புக்கு தான் படிச்சுட்டு இருந்தான், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கூட்டிட்டு போக, என்னமோ ஒண்ணு பாங்குற மாதிரி புலம்பிட்டு அப்படியே அவனும் பின்னாடியே போயிட்டான். அப்புறம் இங்க பேங்கு தான் ஃப்ரெண்டு கோனோட உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஐலாண்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுடா, இன்னும் நீ அப்படியே தான் இருக்க, நான் உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்ற, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்ன, இப்பதாண்டா புரியுது, நீ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு தான் இருக்க. இங்க பாரு நான் சொல்றதை கேளு, உன்னோட லைஃப் உனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீடமா இரு, அதை விட்டுட்டு சும்மா அடுத்தவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டே வாழாத, உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஓகேவான்னு கோன்னு சொல்றான். சரி ஓகே நீ சொல்றபடி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றப்பான்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் விட்டு வராரு, அவர் ஏதோ காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருக்க, திரும்பி பார்த்தா பெங்கு வேற கரெக்டா டாக்டரை பார்க்க 2 பேரும் அப்படி கண்ணிலேயே கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க. ஹாய் மிஸ்டர் பெங் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, ஹாய் மிஸ்டர் வட், காஃபி வாங்க வந்தீங்களான்னு சொல்ல, 2 பேரும் கேஷுவலா ஏதோ தெரியாத மாதிரி பேசிக்கிறாங்க. இது கோன் என்னோட ஃப்ரெண்ட், யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹாய்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த டாக்டருக்கு இந்த பையன் கோனை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கவே இல்லை போல. இவரு டாக்டர்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்கறக்கே ஒரு மாதிரி திணறான். ஹலோ நான் இந்த ஐலாண்ட்ல டாக்டரா இருக்கேன்னு சொல்ல, வாவ் சூப்பர்ப்பா, இங்கதான் இருக்கீங்களா? நான் இங்கதான் பிறந்தேன், எல்லாமே இங்கதான், ஒர்க் பண்றதுக்காக மட்டும்தான் இங்க இருக்கேன்னு நினைக்காதீங்க, என்னோட பூர்வீகமே இந்த ஐலாண்டு தாங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். வாவ் சூப்பர், அப்புறம் இங்க பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கு, பாக்கலான்னு தான் வந்தேன், அப்படி இங்கே செட்டில் ஆயிரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோன் சொல்றான். பரவாயில்லையே சூப்பர், நீங்க சொல்றதை கேட்டா நல்லா இருக்கு, இந்த ஊரை பத்தி நிறைய தெரிஞ்சவர் மிஸ்டர் பெங்கு தான், பெங்கு கூட போனீங்கன்னா நல்லா சுத்தி காட்டுவாங்கன்னு சொல்ல, கரெக்ட் தான், இந்த லோக்கல் ஃபுல்லா எனக்கு சுத்தி காட்டணும்னா தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மிஸ்டர் பெங்குக்கு தான் எல்லாமே தெரியுமேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறான். பெங்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாய்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பி போயிட்டான் டாக்டர். ஆனாலும் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, டே அந்த டாக்டர் ரொம்ப கியூட்டா இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி கோன் பேசிட்டு இருக்கான். அப்படியே அதை கேட்கும்போது பெங்குக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம வேவ் லாவா 2 பேரும் அந்த கார்காரனை ஃபாலோ பண்ணிட்டு அவன் இருந்த ஒரு ரெசார்ட்டுக்கு வராங்க. அந்த ஆளு போனதுக்கு அப்புறம் அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு பிளாக் கலர் பேக் இருக்கு. இந்த பேக் எனக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேவ் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இவனோட திங்ஸ் நிறைய இருக்கும் போல, ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் போல. இதெல்லாம் பார்த்தா உன்னோட ட்ரெஸ் மாதிரியே இருக்கு, நீ அன்னைக்கு போட்டிருந்தில அந்த ட்ரெஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்ல, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் வந்துட்டான். ஆஹா மாட்டணும், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. இரு அந்த பேக்கை மட்டும் என் ரூம்ல வச்சிருக்கேன், அதையும் தூக்கி போட்டா அவ்வளவுதான் சொல்லிட்டு அந்த ஆள் போன் பேசிட்டே வரான். வந்து பார்த்தா பேக் மேல இருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. கண்டிப்பா இங்க ஏதோ இருக்கு, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க. கட்டல் கடியில அவனுக்கு 2 பேரும் ஒளிஞ்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான். பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. வேவ் நீ ஓடி போயிருன்னு சொல்லிட்டு லாவா வேவ் அனுப்பிட்டு அங்கேயே இருக்கான். இந்த ஆளுக்கும் லாவாக்கு இடையில சண்டை போயிட்டே இருக்கு. கடைசியில அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்து குத்தலான்னு வந்துட்டான் அந்த ஆளு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி கீழே தள்ள பின்னாடி வேவும் வந்துட்டான். 2 பேரும் அந்த ஆளை கட்டி போட்டு, ஒழுங்கா நீ உண்மையை சொல்லி இல்லைன்னா போலீஸ்க்கு போயிடுவேன்னு சொல்ல, அந்த ஆளு சாரி நான் பண்ணது தப்பு, நீங்க பெரிய பணக்காரரா இருக்கீங்க, உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்கும்னு நினைச்சுதான் உங்களோட பேக்கை தூக்கிட்டு வந்தேன், அன்னைக்கு நீங்க வந்து அந்த போட்டுக்கு மேல போய் ஃபயர் ஒர்க் பாக்குறேன்னு சொன்னீங்க, அப்பதான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒண்ணுமே புரியல வேவுக்கு, இதெல்லாம் எனக்கு நம்பவே முடியலன்னு சொல்ல, இங்க பாரு இவனை முதல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்றான். இல்ல வேண்டாம் இவரை விட்டுறலான்னு சொல்லிட்டு, என்னோட எவிடன்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல, சாரி அதெல்லாத்தையும் நான் எரிச்சிட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்ல, உன்னோட குழந்தைகளுக்காகவும் உன்னோட ஒய்ஃபுக்காக மட்டும்தான் உன்னை விடுறோம், ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேவ் அங்கிருந்து வந்துட்டான். பட் லாவாக்கு தான் டென்ஷனா இருக்கு, நீ பண்றது ரொம்ப தப்புடா, ஏன்டா போனா போட்டு நான் அவனை விட்ட அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே தான் வரான். வேவ் சொல்றான், எதையுமே மன்னிச்சிடணும், அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும், தேவையில்ல ஆர்கியூமெண்ட் சண்டைன்னு போனோம்னா தேவையில்லாத ரிஸ்க் தான் நம்ம லைஃப்ல வரும்னு சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான், நான் மட்டும் அன்னைக்கு பிரச்சனை பண்ணாம இருந்தா என் அப்பா என் கூட இருந்திருப்பாருல்ல, நான் பண்ணது தப்பு தானே, எதுலையுமே கோவப்பட்டு நான் எல்லாத்தையுமே பெருசாக்கிடுறேன்டா, நீ அப்படி இல்லை, பொறுமையா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற, எனக்கு வாய் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பட் நீ அப்படி இல்லைன்னு சொல்ல, அது உன் மேல தப்பு இல்லை, நீ ஒன்னும் தப்பா சொல்லிக்காதன்னு சொல்ல, நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு பிரச்சனையில தானே முடியுது, நீ அப்படி சொல்ற, நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் இந்த இடத்துல இருந்திருப்பேனா, போனா போட்டுன்னு விட்டுட்டு நீ போயிருந்தா நான் எப்படி போயிருப்பேன்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனாலதான் நான் இங்க இருக்கேன்,
எனக்கு அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது லாவாக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி நான் ஐஸ் பேக் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒத்தடம் தான் கொடுத்துட்டு இருப்பான். அந்த பக்கம் போயிட்டான். லாவாக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்பா எப்படியோ ஒண்ணு நம்மளை பத்தி கொஞ்சம் பெருமையா நினைக்கிறானேன்னு நினைச்சா நாட்டுக்கா ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவ ஏதோ கடைக்கு போயிட்டு வரா. அங்க ஒரு குட்டி பையனை 4-5 ரவுடி பசங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இவன் பாக்குறான். ஆனா இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. போலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. ஒரு ஆஃப் மைண்ட்லயே சுத்திட்டு இருக்கான். வேணாம், தேவையில்லாம ரிஸ்க் எதுக்குன்னு சொல்லிட்டு இவனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவன் அதை கண்டுக்காம அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் அங்கிள் பேங்க தாக்காட்டுறாங்க. பேங் வந்து டாக்டரை பார்க்க வர டாக்டர் ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்காரு. என்ன சார் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டா, உன்னோட எக்ஸ் தானே அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்ற, உனக்கு எப்படி தெரியும், நான் பார்த்தாலே தெரியுது, 2 பேரோட மூஞ்சியை பார்க்கும் போதே தெரியுதுன்னு சொல்ல, ட்ரிப்புக்காக தான் வந்திருக்காங்க, நாங்க ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணியாச்சுன்னு சொல்ல, அவன் இங்கே வரேன்னு சொன்னா, அவன் சும்மா விளையாட்டு தாண்டா சொன்னான், அவன் இங்க வரமாட்டான், பட் எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அவனை பார்த்தா ஜெலஸா தான் இருக்கு, உன்னோட எக்ஸ் உன் பக்கத்துல க்ளோஸா இருக்கான், நீ உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை சுத்தி கூப்பிட்டு நல்லா சுத்துற, ஆனா என்ன நீ ஓ பாய் ஃப்ரெண்டுன்னு கூட யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க முடியல, உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன சீக்கிரட்டாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறியா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கும் கஷ்டம் தான், என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் உன்னை இன்ட்ரோ கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் வரும் தான், இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன், ஆனா நீ அப்படி இல்லைன்னு சொல்ல, நான் சொல்றது உனக்கு புரியல, நான் இந்த ஐலாண்டுக்கு புதுசு, இப்படியே சொல்லிட்டு இருக்காத, நீ இந்த ஐலாண்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப நீ வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனா தான் இருக்கு, நீ சொல்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனாலும் நீ என்னை பத்தி வெளியே சொல்ல யோசிக்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட லைஃப் இப்படியே போயிருமோன்னு தோணுது, மறைமுகமா உன் கூட வாழ்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்ல, சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்ன நீ பெட்டரா புரிஞ்சு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏன் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அங்கிளுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னடா இது இவன் வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டானுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் நம்ம வேவ் தான் காட்டுறாங்க. வேவ் அப்படியே அந்த கடலை பார்த்துட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கான். அவனோட அந்த ட்ரெஸ் அவன் போட்டுட்டான். அதை பார்த்துட்டு லாவா பழையபடி நீ மாறிட்டு போல இருக்குன்னு சொல்ல, ஆமா எனக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு, என்னோட ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, இப்போ எனக்கு வந்து புதுசா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்ல, இதை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு, உன் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குன்னு சொல்ல, ஏன் அந்த மாதிரி சொல்ற, ஒருவேளை என்னோட டேஸ்ட் பெட்டரா இருக்கலாம்ல, எப்படி இருந்தாலும் சரி நீ பார்த்தா கொஞ்சம் ரிச்சா தான் இருக்கேன்னு சொல்ல, நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ மட்டும் இல்லைன்னா என்னோட லைஃப்ல எதுவுமே எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காது, என்னோட லைஃபை சேவ் பண்ணது நீ தான், நீ மட்டும் இல்லைன்னா நான் அப்படியே செத்து போயிருப்பேன்னு சொல்ல, நீ ஏன் அந்த மாதிரி சொல்ற, உன்னோட பேரண்ட்ஸ் கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ல, அது எனக்கு தெரியல, ஒருவேளை என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சவன் என்னோட பேரண்ட்ஸையும் கூட கொலை பண்ணிருக்கலாம், அதனால கூட அவங்க வராம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். 2 பேரும் சன்செட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க நீ அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் என்ன, நீயும் தான் நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காமெடி பண்ணிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் கையை பிடிச்சிட்டு லாவா பேசுறான். எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி கையை பிடிச்சி பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிறான். எங்க கூட்டிட்டு போற, சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கூட்டிட்டு போறான். அந்த கடல் கிட்டேயே எப்படி ஒரு மாதிரி இருக்கு அந்த இடம் பாக்குறதுக்கு. அங்க போய் 2 பேர் நிக்கிறாங்க. இங்க இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் தெரியுமா வியூஸ்லான்னு சொல்ல, ஆமால நல்லா இருக்கு, எனக்கு எப்படியாவது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தா இங்கதான் வருவேன், பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சோ நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா சாரி சரியா, நீ அதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எனக்கு ஒரு மெமரிஸ் மாதிரி தான் இருக்கு, நான் இங்க தனியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சேன், பட் அப்படி இல்லை, என்னோட லைஃப் ரொம்ப மோசமா போயிடும்னு நினைச்சேன், நீ என் கூட இருக்க, என்னோட மெமரிஸ் திரும்ப வரைக்கும் நீ எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணுவ, மெமரிஸ் எப்படி இருக்குமோ தெரியல, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்குன்னு சொல்ல, உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பட்டன் வச்சு டெலீட்டா பண்ண போற, திரும்ப உனக்கு வரும் மெமரிஸ்லாம் சரியான்னு சொல்ல, பாக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் உன்கிட்ட சாரி தான் சொல்லணும்னு நினைச்சேன், சாரி உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தான்னு சொல்ல, நீ உன்னையே பிளேம் பண்ணிக்கிற, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணிருக்க, அதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு சொல்ல, அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், உன்னோட மனசுல என்னை பத்தி நீ என்ன நினைச்சிருக்க, நான் என்ன நினைச்சிருக்கேன் ஒன்னும் இல்லையே, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஒருவேளை நான் ரியலா நல்ல பர்சனா இருந்தா என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணியிருந்தா நீ என்னை ஏத்துப்பியான்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டக்குனு இவன் கிஸ் பண்ணிட்டே இருக்க, இவனும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. 2 பேர் டீப்பா கிஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போக, இங்க பார்த்தா பீச்ல கிஸ் பண்ணாங்க, கடைசியில ரூம்க்கு வந்துட்டானுங்க. இவனுங்க கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு கிஸ் பண்ண அடுத்த செகண்டே மேட்ருக்குள்ள போயிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, ஒரு கிஸ்ல ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தா அப்படியே டீப்பா மேட்ருக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கு. டீப்பா இவனுக்கு ஒரு பக்கம் மேட்ரு பண்ணிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பெங்கத்தான் காட்டுறாங்க. பெங்கு சாருக்கு வேற இப்ப லவ் ஃபெயிலியர் வேற ஆயிடுச்சு. அப்படியே மேல பார்த்தா லைட் எரியற மாதிரி இருக்கு. அங்க என்னமோ நடக்குதுங்கிறது நம்ம சாருக்கும் புரியுது. சோ இவனுக்கு 2 பேரும் கில்மா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அப்படியே பெங்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க பார்த்தா டீப்பா போய்கிட்டு இருக்கு எல்லாம். இதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.